கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் காலை நேரத்தில் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பதற்கு தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஆகவே எல்லாரும் ஒரு மனதோடு கூட கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். சங்கீதங்களின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 7 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் என் பலனும் என் கேடகமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன் என்பதாக. கடந்த காலங்கள் முழுவதுமாக கர்த்தர் நம்மை கருவிழிகளைப் போல பாதுகாத்து சுபகம் கொடுத்து பலன் கொடுத்து சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து நம்மை கனப்படுத்தி ஆசீர்வதித்தார். ஆகவே இந்த காலை நேரத்தில் குடும்பமாக ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த ஆண்டவர் அவர் மகத்துவமுள்ள தேவன், துதிகளுக்கு மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன், பயத்திற்குரிய தேவன், அற்புதங்களை செய்கிறவருமாகிய தேவன் என ஆராதித்து கொண்டிருக்கிறோம். யாத்ராகமத்தின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 6 வாசித்து பாருங்கள். அவர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் நித்திய கிருபையும் உள்ளவராய் இருக்கிறாராம். அவரே நம்முடைய பரிகாரியான கர்த்தர். ஆகவே இந்த காலை நேரத்தில் நம் மத்தியில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தரை பாடி நம் ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். நம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் தருகிறவராக இருக்கிறார். நம்மை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். துதிப்போம். இந்த காலை நேரத்தில் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். யோபு 9ஆம் அதிகாரம் 10 வாசித்து பாருங்கள். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறவராக இருக்கிறாராம். கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் எண்ணி பார்த்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. அவரை மகிமைப்படுத்தலாமா இந்த காலை நேரத்தில்? உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். உலகம் நம்மை வெறுக்கும் போது நம்மை அனைத்து மகிமைப்படுத்தினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். உலகமே நம்மை வெறுத்து ஒதுக்கினாலும் நம்மை மீட்டெடுத்த தெய்வம் நம்மை தேடி வந்தாரே, அவரை பாடி மகிமைப்படுத்துவோமா? உலக வெறுக்கையில் நீரோ அணைக்கின்றீர், உலக வெறுக்கையில் நீரோ அணைக்கின்றீர். உமதே அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறேன். உமதே அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன். சொல்லலாமா? உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே,
உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லலாமா? உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். கவர்ச்சி நாயகனே கண்களில் நிறைந்தவரே கரம் பிடித்தவரே கைவிடா கண்மலையே திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே. ஆராதிப்போம். திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே ஊற்றுண்ட பரிமளமே உலகெல்லாம் உன் மனமே. உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுப்போம். உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல அன்பின் ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை நாங்கள் பாடி ஆராதித்திருக்கிறோம். இந்த பரிசுத்தமான ஓய்வுக்கு நாளுக்குரிய எல்லா சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் தந்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.